இந்த வீடியோவில் பைனான்ஸில் எப்படி P2P மூலயமா பேமெண்ட்டை வந்து ஆட் பண்ணுறது அண்ட் இதில் இருக்கக்கூடிய காயினை செல் பண்ணி அந்த அமௌண்ட் எப்படி பேங்க்குக்கெலாம் விட்ரால் பண்ணுறது இப்படின்ட்டு இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா பல பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆப்பில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு எல்லாமே இப்படி தான் அப்படின்ற மாதிரி ப்ளேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனாலுமே வந்துட்டு P2P பண்ணுறதுக்கு நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க. பட் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட், இது மட்டும் பண்ணாலே போதும், ஈஸியாகவே நீங்கள் பேமெண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு உங்ககிட்ட தேவை பார்த்தீங்கன்னா UPI அக்கௌண்ட் ஏதாவது ஒன்று வச்சிருக்கணும். அப்படி இல்லைனா அதாவது நார்மலாக பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். இது இருந்துச்சுனாலே நார்மலாகவே உங்களால் வந்து இதுலேருந்தே ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ எப்படி அப்படின்றதையும் பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, உடனே ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து உங்கள்கிட்ட பைனான்ஸ் இருக்கணும். ஸோ பைனான்ஸ் இல்லை அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் KYC மஸ்ட்டு கிடையாது, ஓகேங்களா? ஸோ KYC மஸ்ட்டு அப்படின்றது கிடையாது. பட் பண்ணி வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்கு வந்து கண்டிப்பாக உதவும். ஸோ இதில் எப்படி வந்துட்டு இப்போது நம்ம பேமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி இதில் இருக்கக்கூடிய காயினை செல் பண்ணிவிட்டு அமௌண்ட்டாக விட்ரால் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஸோ பைனான்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா வேலட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த வேலட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே P2P அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ இந்த P2Pக்கு தான் வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து இங்கேருந்து தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம், சரிங்களா? ஸோ P2Pலேருந்து தான் நம்ம மற்ற வேலெட்டுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதாவது ஸ்பாட் வேலெட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்கு நீங்கள் P2Pயில் இந்த இடத்துல பை அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பை அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு கண்ட மணிக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. முதல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லிமிட்டே வந்து 49,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு மெயினான ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மேலே ஒரு 3 கோடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் டாப்பில் மேலே ஒரு 3 கோடு இருக்கும். இதில் பேமெண்ட் மெத்தட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த பேமெண்ட் மெத்தட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அங்கே வந்தீங்கன்னா ஆட் பேமெண்ட் மெத்தட் கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேடிஎம் இருக்குது, IMBS இருக்குது, UPI இருக்குது, இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு பேமெண்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட எல்லாமே இருந்துச்சுனாலும் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா வெளில வந்துடுங்க. வெளில வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா INR இருக்காது, USDயாக இருக்கும். ஸோ INRனு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா INR வந்துடும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஏன்னா நமக்கு வந்து இந்தியன் கரன்சியாக தான் தேவை, கரெக்டாக? ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்தியன் கரன்சியாக வரும்போது எவ்வளோ வரும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஃபனல் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன், வெயிட் பண்ணுங்கள், வெளில வந்துருச்சு. பையில் இந்த இடத்துல ஃபனல் மாதிரி இருக்கும். இந்த ஃபனலை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபா உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறீங்க, சரிங்களா? நீங்கள் 100 ருபீஸ் எடுத்துகிட்டு வர போகிறீங்கன்னா 100 அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன பேமெண்ட் மெத்தட் இருக்குது, நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ UPI உங்கள்கிட்ட இருக்குது, IMBS இல்லை எந்த மெத்தடில் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? நான் UPI அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவோ ஆல் ரீஜியனான்னு கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். எஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா மினிமம் 100, அதாவது பைனான்ஸ்குள்ளே மினிமம் 100 ருபீஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம், சரிங்களா? ஸோ 100ன்றது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த இடத்துலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து UPI தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ UPIலேருந்து வந்துருச்சுங்க, பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் அவங்களோட ப்ரொஃபைல் பக்கத்தில் வந்து லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்படின்னா இவங்க ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்ட்டு அர்த்தம், சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சில ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் சிம்பிள் இருக்கும். இவங்களாம் வந்துட்டு இந்த சொல்லுவாங்களே ஷாப் வச்சுருக்கிறவங்க இல்லை ப்ரொஃபஷனலாக இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நமக்கு முக்கியம் கிடையாது, சரிங்களா? அண்ட் இதில் வந்து டாப் ப்ரைஸில் இருக்கிறதா முதல்ல ஃபஸ்ட்டில் காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், எனக்கு தெரிஞ்சு இதில் மாற்றி காட்டுது. ஸோ இங்கே தான் இப்படி தான் காமிச்சிட்ருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 77 ருபீஸ்க்கு. பட் நம்ம பை தான் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 1 சென்ட் தான் வந்து டிஃப்ரெண்ட், சரிங்களா? ஸோ பை அப்படின்றத நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து அதாவது உங்கள் பேங்க்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் இதில் நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ட்ரையல் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக 100 அப்படின்றத கொடுக்குறேன். பேமெண்ட் அதாவது நீங்கள் விண்டோ 15 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ரிக்வஸ்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அவங்க வந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களோட ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவங்க வந்து இது பண்ணணும், ஓகேங்களா? ஸோ காயினை வந்து கொடுக்கணும். அப்படி அவங்க கொடுக்கல, அதாவது நீங்கள் அதுக்குள்ளே பேமெண்ட்டும் வந்து பண்ணிடணும். இந்த மாதிரி 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டி உங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க. 2வது வாட்டி இதே தப்பு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெனால்ட்டி மாதிரி விழும், சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க, இந்த தப்பை வந்து பண்ணிடாதீங்க. ஸோ 100 அப்படின்றத கொடுக்குறேன். ஏன்னா டைம் மாறும், ஏன்னா பேமெண்ட் இங்கே மாறுதுன்றதுனால பை USDT அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி வந்துடும். இந்த இடத்துல வந்து சார்ட் வந்துடும், ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து அவங்ககிட்ட சேட் பண்ணலாம் நீங்கள், ஓகேங்களா? வெயிட் அப்படின்றத போட்டுட்டு ஸோ சார்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் த ஃபண்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அவங்களுடைய UPI டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க இங்கே, சரிங்களா? ஸோ நான் UPI செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் UPI ID இருக்குது. UPI ID நம்ம வந்து காப்பியும் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் பண்ணலாம். பட் 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான், சரிங்களா? இப்போ நான் வந்து இப்போ என்னோடய கூகுள் பேலேருந்து நான் பேமெண்ட் பண்ணிடுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய ஐடியா வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் கூகுள் பேயில். உங்கள்கிட்ட யூபிஐ எதில் இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். நம்ம எவ்வளோ கேட்டிருந்தோம், 100 ருபீஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். இப்போ வந்து நான் பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு மேபி இந்த ஸ்க்ரீன் பிளாக்காக கூட வந்திருக்கலாம், எனக்கு தெரியல. நான் செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். நான் இப்போ பேமெண்ட்டை பண்ணிடுறேன். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இங்கே இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு லைட்டாக பேக்கில் போயிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து நம்ம பே பண்ணிட்டோம், சரிங்களா. பெய்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அனுப்பணும். நம்ம பெய்டு ப்ளீஸ் செக் அப்படின்றத போடுவோம். நீங்கள் சேட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட, ஓகேங்களா. இந்த இடத்துல உங்களோட ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு அனுப்பலாம். பட் இப்போ அவங்க வந்து ஆன்லைனில் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க செக் பண்ணிவிட்டு வந்து நமக்கு வந்து அவங்க அப்ரூவ் கொடுக்கணும். நான் பேமெண்ட் பண்ணிட்டேன்றதை அவங்க அப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். மேபி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் அவங்களுக்கு, ஓகேங்களா. இப்போ அவங்க வந்துட்டு எனக்கு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணணும். அந்த இடத்துல பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். நமக்கு வந்து யூஎஸ்டிடி பார்த்திங்கன்னா வந்து ஆட் ஆகிடும். ஸோ 100 ரூபாய்க்கான யூஎஸ்டிடி எவ்வளவோ அந்த யூஎஸ்டிடி வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிடும். நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.29 யூஎஸ்டிடி $100 தான் வரும். ஸோ இதில் வந்து யூஎஸ்டிடி மட்டும்தான் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், யூஎஸ்டிடி மட்டும்தான் ட்ரான்ஸ்லேஷனுக்கு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதை வச்சு தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி மற்ற இதுக்கு வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இப்போ அவங்க அப்ரூவல் கொடுக்கணும், நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக. ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு அவங்க ஆன்லைனுக்கு வந்துடுவாங்க. அதாவது பைனான்ஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிடும், இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க அதை பார்த்துட்டு அப்ரூவ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு பேமெண்ட் ஆன் பேமெண்ட் பேஜ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம அகைன் பேக்கில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ பேமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் மறுபடியும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத ஃபண்டுன்னு கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்டு நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இப்போ கொடுத்துட்டீங்க, ரிலீசிங் கொடுத்துட்டீங்கன்னா ரிலீசிங் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இல்லை தான் கீழே அப்பீல்னா, அதாவது பிரச்சனை அப்படின்னா மட்டும் நீங்கள் அப்பீல் கொடுத்தா போதும். மற்றபடி நீங்கள் இப்போ ரிலீசிங் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பேமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நமக்கு இந்த பேமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம் டீட்டெயில்ஸ். இது அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ பேமெண்ட் வந்து டன் ஆகிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா 1.29 யூஎஸ்டிடி வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காம ரேட்டிங்கும் கொடுத்துருங்க. பாசிட்டிவாக இருந்துச்சா நெகட்டிவாக இருந்துச்சான்னு கேட்டிருப்பாங்க. பாசிட்டிவ் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் வெளில வந்துடலாம், ஓகேங்களா. லிவ் கமெண்ட் ஏதாவது நீங்கள் சொல்ல நினச்சிங்கன்னா சொல்லலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வெளில வந்துடலாம். ஸோ இவ்வளோ தான், சிம்பிளான மெத்தட் தான். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் அதிகபட்சம். அதாவது அவங்க ஆன்லைனில் இல்லை அப்படின்னா, ஆன்லைனில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் சாலிடாக முடிச்சிடலாம். அண்ட் இதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து ஒரு காயினுமே செல் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட வந்து பியூஎஸ்டி இருக்குது, இல்லை பியூஎஸ்டி விட்டுருங்க, பிஎன்பி இருக்குது, ஓகேங்களா. இந்த காயினை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படி செல் பண்ணணும்னா, இந்த இடத்துல கன்வெர்ட்னு இருக்கும். கன்வெர்ட்டில் போயிட்டு எந்த காயினை நீங்கள் வந்து, இப்போ உதாரணத்துக்கு எங்கிட்ட பிஎன்பி இருக்குது, நான் என்னவோ செல் பண்ண போகிறேன்னா யூஎஸ்டியே செல் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற பிஎன்பி நான் மேக்ஸ் கொடுத்தோ எவ்வளோ செல் பண்ண போகிறோம் செல் பண்ணிவிட்டு ப்ரீவியூ கன்சிடரேஷன், அதாவது மினிமம் பார்த்தீங்கன்னா 0.05 பிஎன்பி நம்ம வந்து செல் பண்ணி அதாவது கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் யூஎஸ்டியாக வந்துடும். அந்த யூஎஸ்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு தான் அகைன் வந்து செல் பண்ணணும், சரிங்களா. ஸோ இதுதான் மெத்தட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பை பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து எப்படி செல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செல் அப்படின்றத நீங்கள் கொடுத்துருங்க, சரிங்களா. செல் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல அதே மாதிரி தான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ 100 ருபீஸ்க்கு நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். ஸோ 100 ருபீஸ்க்கு வந்து வாங்குறவங்க யாராவது, இப்போ நம்ம எப்படி போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட நம்ம வாங்கணும், அதே மாதிரி இப்போ நம்மளோட தான் இதே மாதிரி தான் வரும். இதே மாதிரி தான் அவங்களுக்கும் வந்திருக்கும். இதே மாதிரி தான் அவங்களுமே இது பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல செல் அப்படின்னு இருக்கும். நான் வந்து இவரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா. ஸோ நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். எவ்வளோனா என்கிட்ட இருக்க மொத்த யூஎஸ்டிடி. ஸோ இப்போ 1.29. அதாவது நீங்கள் வந்து இந்த P2Pக்கு எடுத்துகிட்டு வரணும். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து இந்த P2Pக்கு எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் அந்த காயின் இப்போ இங்கே செல் பண்ணிங்களே, பிஎன்பி செல் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் வேலெட்டில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபரில் இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துல ஸ்பாட் மேலே இருக்கும், கீழே P2P இருக்கிறது பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் இது போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா. வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா P2Pன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல யூஎஸ்டிடியாக தான் நம்ம அனுப்ப போகிறோன்றதுனால யூஎஸ்டிடின்னு போட்டுட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, யூஎஸ்டிடின்னு போட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டையும் அனுப்ப போகிறீங்கன்னா மொத்த அமௌண்ட்டும் அனுப்பலாம். இல்லை நான் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் அனுப்ப போகிறேன்னா நீங்கள் எவ்வளோ யூஎஸ்டிடியோ போட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய P2P பிளேஸ்க்கு வந்து இங்கே வந்து வந்துடும், சரிங்களா. ஸோ ஒன்ஸ் நம்மளுடைய P2P இந்த வேலெட்டுக்கு இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ எப்படி பை பண்ணாமோ அதே மாதிரி செல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல ஃபில்டரில் போயிட்டு 100 ருபீஸ் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் அதாவது 100 கிடையாது, 100. அதாவது எதுக்காக 100 கொடுக்குறோம் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். எதுக்காக 100 கொடுக்குறோம்னா மினிமம் நமக்கிட்ட ஒரு பட்ஜெட் இருக்கும், ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கையில் ஒரு 1000 ரூபா தான் இருக்குது. ஸோ இந்த 1000 ரூபாய்க்கே வந்து யார் இருக்கான்னு போயிட்டு நம்ம சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்கு நீங்கள் 1000 ரூபாய் இருக்குன்னா நீங்கள் 1000 ரூபா ரேஞ்ச், அல்ல 1200 இருக்குது, இல்லை 1300 இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வாங்குறவங்க விற்கிறவங்க யார் அப்படின்றத ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் ஃபில்டர், ஓகேங்களா.
ஸோ என்கிட்ட வந்து இப்போ ஒரு 100 ரூபாய்க்குலேருந்து விற்கிற மாதிரியான போர்ஷன் வேணும் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ என்கிட்ட வந்து ஒரு 130 ரூபா இருக்குது. பட் ஆனால் 100 ரூபாயிலேருந்து வாங்குறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா போதும் அப்படின்ட்டு நான் 100 ரூபான்றதை கொடுத்துட்டு யூபிஐ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல செல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஒரு நிமிஷம் இருங்க, ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். அண்ட் செல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2.29 USDT வந்து செல் பண்ண போகிறேன். ஸோ இன்னராக பார்த்தீங்கன்னா எனக்கு 172 ரூபா 66 பைசா வந்து என்னோட அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆல் அப்படின்றது கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் இருக்கும். செலக்ட் பேமெண்ட் மெத்தட்ன்ட்டு நீங்கள் எந்த பேமெண்ட், அதாவது நீங்கள் யூபிஐ தானே ஆட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன மெத்தட் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெத்தடை செலக்ட் பண்ணிவிட்டு செல் USDT அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே அவங்க வந்து இது வந்து அவங்க பார்த்து அவங்க ரெடி இதுக்காக நான் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் கையில் யூபிஐ லிமிட் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது வரல நீங்கள் IMPS டிரான்சாக்ஷனுக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்க, நான் பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. நான் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால வந்துட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்க முடியாது அந்த பேஜை வேறு. ஸோ அதனால் வந்துட்டு நான் அது பண்ணிட்டோம். ஓகேங்களா? அவர் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பேமெண்ட் ரிலீஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து கன்ஃபார்ம் ரிசிப்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது பேமெண்ட் வந்துருச்சான்றதை ஒரு வாட்டி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் செக் பண்ணுங்கள். அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் ரிசிப்ட் கொடுங்க. அப்படி அவர் கொடுத்து உங்களுக்கு அமௌண்ட் இன்னும் ரிசீவ் ஆகலைன்னா இந்த 15 நிமிஷம் டைம் இருக்குது, அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படியும் வரல அப்படின்னா அப்பீல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பைனான்ஸ்லேருந்து அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவங்க அதுக்கான இது வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் தான் இப்போ அவர் வந்து பேமெண்ட் எனக்கு பண்ணிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரிசிப்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டுமே ஆல்ரெடி ரிசீவ் ஆகிடுச்சு. ப்ளஸ் நான் வந்து இவருக்கு வந்து 2.29 USDT வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். பாசிட்டிவாக நெகட்டிவான்றது கேட்டிருப்பாங்க. பாசிட்டிவ் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். அவருக்கு நான் கொடுக்குற ஃபீட்பேக். அண்ட் நீங்களுமே வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கலாம், எனக்கும் ஃபீட்பேக் கொடுங்க, பாசிட்டிவ் அப்படின்றத நீங்கள் கொடுங்க அப்படின்றத நீங்களுமே கேட்கலாம். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா பையர் செல்லர்ஸ் வரும்போது ஒரு ட்ரஸ்ட் உங்கள் மேலே அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான். இதே மாதிரி தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நெகட்டிவ்ன்றது வந்து அதிகமாக வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபையும் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான், ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஈஸியாக வந்து யார் வேணாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பைனான்ஸுக்கு பேமெண்ட் எடுத்துகிட்டு வர முடியும். பைனான்ஸ்லேருந்து நம்ம பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க பல பேர். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.